வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள். இந்த சைஸ் நெல்லிக்காய் ஒரு 3, அதாவது நான் 2 நபருக்கு அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்கேன். அப்போது 1.5 நெல்லிக்காய் வரும். ஸோ ஆமாம், ஒருத்தருக்கு. ஸோ இந்த அளவு சைஸ் உள்ள நெல்லிக்காய் 3. தயிர் இந்த கரண்டினால் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, இந்த அளவுக்கு கொத்தமல்லி, தோல் நீக்கி சீவின இஞ்சி இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு. உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எடுத்துகிட்டு அந்த 3 நெல்லிக்காவையும் விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இந்த கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெம்மோடையே போட்டுடலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம்ல, அதனால் நீங்கள் இந்த ஸ்டெம்மெல்லாம் எடுக்கணுன்றது இல்லை. இப்போ இந்த இஞ்சி அந்த அரைக்கிறதுனால நம்ம அந்த அதனுடைய தண்டோடையே போட்டுடலாம். ஆமாம், தண்டோடையே போட்டுடலாம். அந்த துருவின இஞ்சியையும் இதில் போட்டேன். இப்போ இதை முதல்ல நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பேருக்கு எடுக்கிறதுனால ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துப்போம். இப்போ அரைப்போங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ இது கூட நம்ம தயிரையும் சேர்த்து அடிச்சிடலாம். இது ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் தயிர் சேர்த்துட்றேன். 2 கரண்டி இதில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்றேன். இதில் பாக்கி இருக்கிற தண்ணியையும் நீங்கள் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வைப்பர்லேயே போடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்ந்ததுக்கப்புறமா அப்படி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பரில் போட்டு இதை சேர்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஜூஸை வடிகட்டி காமிச்சிடுறேன். இப்போ நான் அரைச்சி வடிகட்டிட்டேன். இதில் இன்னும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அது வடிகட்டின சக்கை. இது நார்மலாக இந்த வடிகட்டியில் தான் நான் வடிகட்டினேன். ஸோ இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து, காரத்துக்கு இஞ்சி இருக்குது, தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம், விதை நீக்கிட்டு 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்து பச்சடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ இதை கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒன்று தேன் கலந்துக்கலாம், இல்லை உப்பு கலந்துக்கலாம், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. இப்போ 2 கிளாஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 1 தேனும் 1 உப்பும் கலந்து காமிக்கிறேன். இப்போ தேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கோங்க. இல்லை 2 ஸ்பூன் விட்டும்
கலந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துக்கிட்ட ஒரு 2 ஸ்பூன் தேன், நான் இதே ஸ்பூனால் தான் 2 ஸ்பூன் தேன் எடுத்தேன். ஸோ இந்த ஜூஸில் வந்து தேன் கலந்துருக்கேன். இந்த ஜூஸில் உப்பு, இப்போ இந்த ஜூஸில் நம்ம என்னென்ன சேர்த்தோன்னு உங்களுக்கே தெரியும். நெல்லிக்காய் சேர்த்தோம். நெல்லிக்காய் வந்து ரொம்ப விட்டமின் சி ரொம்ப நிறைஞ்சது, விட்டமின் சி நிறைஞ்சது. அது உடலில் இருக்க பல்வேறு உபாதைகளை சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஜாஸ்திப்படுத்தும். அப்புறம் வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சியினுடைய குணம் உங்களுக்கு தெரியும். அது வந்து அஜீரண கோளாறுகளை சரி பண்ணும், பசியை தூண்டும். அது போக கருவேப்பிலை, கொத்தமல்லி, மோர். நீங்கள் தயிர் போட்டு அடிச்சிங்க, பட் நிறைய நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். மோரும் இருக்குது இதில். இதை வந்து வெயில் காலத்தில் வச்சு குடித்தோம்னா இன்னமும் உடம்புக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த ஜூஸை எல்லாருமா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு குடித்து பலன் பெறுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.